ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 16 வருஷத்துல வந்து 2 மடங்கு ஆகுது. அப்போ வந்து வட்டி விகிதம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து எதுவுமே குடுக்கல இல்லையா? அப்பன்னா அது தனி வட்டி தான். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த மாதிரி தனி வட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி மடங்கு இதெல்லாம் கொடுத்தா வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ஆர் ஈக்குவல் எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ அதோடைய 1 கழிச்சிட்டு 2 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 2 0 இல்லை 100 பெருக்கிக்கணும். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம அங்கே வந்து 2 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? 2 மடங்கு இப்போ 1 கழிச்சிக்கங்க. கழிச்சிட்டு 2 0 ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா இது 100 பெருக்கிக்கணும். 2 1 தான். அப்போ வந்து என்ஆர் ஈக்குவல் 100ன்னு போட்டுருந்தோம். அப்புறம் எண்ணெய் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? 16. இப்போ 16 டிவைட் பண்ணால் நான் கிடைக்கும். 4th டேபிள் வச்சிங்கன்னா 16 வந்து 4 வரும். 100 வந்து 25. 25/4ன்னு வரும். டிவைட் பண்ணால் நான் கிடைக்கும். 6 முறை 24 ஆச்சா? ரிமைண்டர் 1 இருக்கும். அப்போ 1/4. இதை டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக 6.25. ஆனால் அங்கே ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி 1/4 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆன்சர் என்னது? R = 6 1/4% தான் ஆன்சர்.